வணக்கம் மக்களே, இது ரமிளாவின் ஆர்கானிக் கார்டன். நம்ம கார்டனில் இன்றைக்கி கொஞ்சம் அறுவடை தாங்க இருக்குது. அந்த அறுவடை நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சில பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, என்ன சிஸ்டர் இன்னும் நீங்கள் வீடியோவை போடுறதில்ல, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் பர்சனல் வேலைகள், கட்சி வேலைகள் இருந்ததால் என்னால் அறுவடை போட முடியல. இனிமேல் தொடர்ந்து வீடியோலாம் கொடுத்துட்டு இருப்பேன். கொஞ்சம் பேர் என்ன கேட்டாங்க, என்ன சிஸ்டர் என்னுடைய வாய்ஸுக்காகவே நிறைய பேர் இருக்காங்க கேட்குறதுக்கு, உங்கள் வாய்ஸை கேட்கல, உங்கள் வாய்ஸ் நல்லாயிருக்கு சிஸ்டர், வீடியோ போடுங்க அப்படின்றாங்க. சில பேர் வந்து நீங்கள் என்ன அறுவடை பண்ணுவீங்கன்றது நாங்கள் எதிர்பார்த்துன்னு இருப்போம், நீங்கள் சூப்பராக பண்ணுவீங்க அறுவடை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. நன்றி நன்றி. சொன்ன அனைத்து சிஸ்டர்களுக்கும், என்னுடைய வீடியோவை எதிர்பார்த்துருக்கிற அனைத்துக்கும் நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி, மனமார்ந்த நன்றி. கொஞ்சம் தக்காளி பறிச்சிட்டோம், கொஞ்சம் பூ இருக்குது, அந்த பூவும் பறிச்சிட்டோம். அடுத்தது பச்சை மிளகாய் தாங்க பறிக்க போகிறோம். இந்த பச்சை மிளகாய் வந்து நான் சொல்லவே வேணாங்க. அதாவது இந்த வீடியோவில் காட்டுறதுக்கு முன்னாடியே நிறைய பர்சனலுக்காக கடகடன்னு ஓடி போகிறது, கடகடன்னு பறிக்கிறது, குழம்புக்கு போடுறது, இப்படி தாங்க இருந்தது. அறுவடை இந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் என்னுடைய கார்டனில் அமோக விளைச்சல் அப்படி தாங்க சொல்ல முடியும். பார்த்திங்கன்னா இந்த வாட்டி பார்த்திங்கன்னா முறம் எடுத்துன்னு வந்திருக்கேன், 2 முறம். நம்ம 2 முறம் ஃபுல்லாக அறுவடை பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான். எப்பயுமே நான் பார்த்தீங்கன்னா ஈசங்கூடை, ஒயர் கூடை, பிளாஸ்டிக் தட்டு, ஸ்டீல் தட்டு, இந்த மாதிரி தான் நான் அறுவடை பண்ணுவேன். ஆனால் இந்த வாட்டி சரி முறத்தை எடுத்துன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது முறம் வாங்கிட்டு வந்து சரி அதில் தான் அறுவடை பண்ணுறோம். ரொம்ப நிறைய இருக்குதுங்க மிளகாய். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு 10 செடி இருக்குது. இந்த ஓட்டு மேலே ஒரு 9 செடி இருக்குது, மத்தியில் ஒரு செடி, 10 செடி இருக்குது மிளகாய். ஆனால் எல்லாமே ஒரு 3 ரக மிளகாவாக இருக்குது. தாறுமாறாக இருக்குங்க மிளகாய். அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெயிலுன்னா அவ்வளோ வெயில். பக்கத்தில் ஒருத்தர் குண்டு பார்த்துருக்காங்க பாருங்கள், அந்த இடம் மட்டும் தான் கொஞ்சம் நிழலாக இருக்கும். நான் நின்றுங்கிற இடத்த நிழலாக இருக்கும், என் ஹஸ்பண்ட் நிற்கிற இடத்தெல்லாம் வெயில் தான் இருக்கும். இது வந்து மொட்டை மாடியில் தக்காளி எல்லாம் வெயிலில் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து கம்மி ஆகிட்டாங்க. இன்னொரு தக்காளிலாம் நிறைய இருக்குது, காயாக இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் தரைச்சா இருக்குது, அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த தக்காளிலாம் பாருங்கள் எப்படி சூப்பராக தழைச்சா இருக்குது பாருங்கள். அப்படியே தக்காளி வந்து நல்ல ஒரு கலராக இருக்குது. இது பாருங்கள், இதுவும் நல்ல ஒரு பெரிய தக்காளி தான். தக்காளி கலர் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், கலர் செமையாக இருக்குது பாருங்கள். அதாவது மேலே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, மொட்டை மாடியில் இது பாருங்கள் மெத்தையில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மிளகாய் தான் நல்லா கொத்து கொத்தாக இருக்கும். இதை பற்றினா நான் ஒரு பக்கம், எங்கள் வீட்டுக்கு ஒரு பக்கம் மாங்குன்னு எடுத்த மிளகாவை. சரி நான் என்ன பண்ணேன், தக்காளியை எடுத்து போய் இன்னொரு குடியில் போட்டுட்டு வெறும் மிளகாய் மட்டும் இதில் வச்சுன்னு இருந்தோம். ஏன்னா மிளகாய்க்கு பத்தாத போயிடுப்பதுன்னு சொல்லிட்டு. செம்ம அறுவடைங்க, நல்ல ஒரு அறுவடை. இன்றைக்கி ஏன் நான் அறுவடை கடகடன்னு ரொம்ப நாள் பொறுத்து இன்றைக்கி வீடியோ கொடுக்குறேன்னா, இன்னும் எலெக்ஷன் முடிகிறதோட நான் வீடியோ கொடுத்துருக்க மாட்டேன், அவ்வளோ வேலைகள். ஆனால் இங்கே பாருங்கள், நான் என்னென்னு அப்புறம் சொல்கிறேன். இந்த முருங்கையை பற்றி அடுத்தது நான் ஒரு ஷார்ட் வீடியோவாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். எப்படி ஒரு தழைச்சியாக இருக்குது பாருங்கள், எப்படி செம்மையாக இருக்குது பாருங்க இல்லையா. இது எப்படி நான் வாங்கினேன், இது எத்தனை மாதத்தில் பூ வச்சு காய் வைக்கும், இதுக்கு என்ன மண் கலவை, இது எப்படி தழைச்சியாக வரணுன்னா இதுக்கு என்னென்ன பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷார்ட் வீடியோவாக நான் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டு பாருங்கள், அதுவும் செம்மையாக காய்ங்க. உங்களுக்குலாம் தெரியுமா என்னான்னு தெரியாது, எங்கள் ஊர்லலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா சோத்து காயின்னு சொல்லுவோம், அந்த ரகம் தாங்க இது. முத்தை தான் விட்ருக்கோம். சரி இருங்க, எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துருக்குறேன், கையில் வச்சு நீங்கள் காட்டுங்க, அப்போ தான் தெரியும் மக்களுக்கு எவ்வளோ நீட்டு தெரியுதுங்களா. அவருடைய நீட்டு கை ஃபுல்லாக இருக்குதுங்க, 2 கையும். இன்னொரு காயம் வச்சு காட்டுங்க, இன்னொரு காய் 2 காயை வைங்க, மேலே வச்சு காட்டுங்க தெரியுதுங்களா, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஒரு தரட்சியான காய்ங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார் தான், இந்த காய் வச்சு தக்காளி வச்சு பச்சை மிளகாய் வச்சு, அதுக்கப்புறம் இன்னும் 2 காய் இருக்குங்க பாருங்கள், பழுத்துச்சிங்க. நேற்று தான் பார்த்துட்டு வந்தேன், நேற்று ஈவினிங் பார்த்தா நல்லா பச்சையாக தான் இருந்தது. காலையில் போயிட்டு பார்க்குறேன் பாவக்காய் அப்படியே எல்லோ கலர் ஆயிடுச்சு. அதனால் என்ன சொல்லிட்டேன், வேணாங்க இருக்கிறதும் போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பறிச்சிடுங்க சொல்லிட்டு. அதுவும் இந்த பாவக்காய் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம விதை போட்டு வச்சுது. இதுக்கு முன்னாடி நிறைய அறுத்துருக்குறேன், விதை போட்டு எடுத்ததில் இந்த காய் தான் ஃபஸ்ட்டு காய். சூப்பரான ஒரு அறுவடை நம்மளுக்கு. மேலே நல்லா சேர் போட்டு ஏறி எல்லா காயும் பறிக்க சொல்லிட்டேங்க, பறிக்கிறாரு. பறிச்சுட்டு இதில் போட்டுட்டுமா. இன்றைக்கி ஏன் நான் இந்த எல்லாத்தையும் கடகடன்னு இன்றைக்கி அறுவடை பண்ணுறேன்னா, இன்றைக்கி என்னுடைய பிறந்த நாளுங்க. 21/4 என்னுடைய பிறந்த நாள்.
அதுக்காக தான் கடகடன்னு புது மரம் வாங்கிட்டு போயிட்டு அதில் அறுவடை பண்ணிவிட்டு இன்றைக்கி கவுச்சே கிடையாது நம்ம வீட்டில். வெறும் சாம்பார் சாப்பாடு தான், கோவக்காய் பொரியல், பாவக்காய் பொரியல் தாங்க. அதனால தான் எடுத்துன்னு வந்துட்டோம் அறுவடைக்கு. ஆனால் செமையான ஒரு அறுவடை தான். இதேமாதிரி கோவக்காய் பறிக்கிறார் பார்த்தீங்களா, அதுவும் வந்து ஃபஸ்ட் டைம் கட்டிங்ஸ் போட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் கோவக்காய் பறிக்கிறோம். ரைட் சைடில் இருக்குது அதனுடைய செடி. இப்படி வந்துட்டு வந்திருக்குது. அதனால் உங்களுக்கு அந்த செடியை நான் காட்டல, அப்புறமா நான் காட்டுறேன் இன்னொரு வீடியோவில். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய செடி, அதுலேருந்து கோவக்காய் பறிக்கிறோம். கோவக்காய் பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குதுங்க நம்ம வீட்டில், நிறைய செடி இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, இப்போது வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கோவக்காய் வந்து அடிபட்டிருக்கு, அடிபட்டிருக்கு, நிறைய வெம்பி போச்சு. அடிபட்டு இருக்குன்னா அது நாங்கள் கொம்பு போட்டு அறக்கிறோம் இல்லையா, அதில் அடிபட்டிருக்கு போச்சா இல்லை வெயிலில் வெம்பிச்சான்னு தெரியல. ஆனால் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா வெயிலில் வெம்பினா மாதிரி தான் இருக்குது. எல்லாமே நிறைய இருக்குது, நிறைய காய் முடியல. அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஒன்று கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டா அதை நம்ம க்யூர் கொண்டு வந்துடலாம். அந்த வெயில் காலத்தில் கூட சரி, நம்ம சரியான உரங்கள் கொடுக்கணும். இதான் சொன்னால வேலையால் என்னால் சரியாக உரங்கள் கொடுக்க முடியல. அதுக்காக தானே என்னுடைய பிறந்த நாளுக்காக தான் இன்றைக்கி கடை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். சூப்பராக இன்றைக்கி ஒரு வீடியோவை போட்டுடணும் நம்மளுடைய ஞாபகமாக அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி கொட்டுறாரு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னும் நிறைய இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தூதுவளை பழம். இந்த பழம் அழகாக பார்த்திங்கன்னா அந்த பச்சை கலர் செடியில் குண்டு குண்டாக பார்க்குறதுக்கு நம்ம சின்ன சின்ன செரி பார்த்துருக்கீங்களா, செரி பழம் அதே மாதிரி இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. இது எல்லாத்தையும் நிறைய விதை நான் சேகரித்து வச்சுருக்கிறேன், மக்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுன்றதுக்காக தான். கண்டிப்பாக இந்த விதையெல்லாம் உங்களுக்காக தான். இதுக்கு முன்னாடி எடுத்து வச்ச கீரை விதையாகட்டும், அவரைக்காய் விதையாகட்டும் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான். செமையாக இருக்குதுங்க இந்த கலர் பார்க்குறப்போ. எனக்கு இது என்ன சொல்கிறதுன்னா, எனக்கு வந்து சாப்பிட்ணும் போல் இருந்தது இதை பார்க்குறதுக்கு. இந்த கலரை பாருங்களேன் எப்படி இருக்குது, அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்குது இல்லை. இதை சாப்பிட்லாமான்னு தெரில, நீங்கள் இதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இந்த பழம் சாப்பிட்லாமான்னுட்டுன்னு. இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அதில் ரசம் வச்சு சாப்பிட்ருக்கோம், கச்சக்கருவாடு போட்டு ரசம் வச்சுருக்கோம், ஊறுகாய் அரைச்சி சாப்பிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், அறுவடை முடிச்சாச்சுங்க. 2 மரம் அப்படியே சூப்பராக எப்படி கண்குள்ளாக காட்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இருங்க நான் எட்ட வந்து காட்டுறேன் உங்களுக்கு. தெரியுதுங்களா, தக்காளி அறுவடை பண்ணியிருக்கோம், பாவக்காய், கோவப்பழம், கோவக்காய், தூதுவளை பழம். இது வந்து பால் அவரை விதைங்க, கோவக்காய் சொல்லவே வேணாம். அடுத்தது முருங்கைக்காய். அடுத்தது பார்த்திங்கன்னா இது தாங்க ஹைலைட்டே நம்மக்கிட்ட. எப்படி மரம் ஃபுல்லாக தெரியுதுங்களா. நான் கெஞ்சி கேட்டேன், இந்த பூ காய்ச்சி கொஞ்சம் இடம் விடுங்க பச்சை மிளகா அப்படின்னு கொட்டுட்டு அதை ஒதுக்கிட்டு கொஞ்சமாக அந்த ஓரத்தில் பூ வச்சுருக்கேன் பாருங்கள். சூப்பராக எட்ட இருந்து காட்டுறேன் பாருங்கள், எப்படி தரமாக இருக்குதா நம்மக்கிட்ட. ஓகே பாருங்கள், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இன்னி தாங்க நம்ம அறுவடை மாடி தோட்டத்தில் என்னுடைய பிறந்தநாள் அறுவடையாக உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். வீடியோ எந்துக்கு வந்துட்டோம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுங்க. முக்கியமாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஊக்குவிக்கிற வேலை தான் எல்லாருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம்.